everyone. இப்போ நம்ம aptitude 14th செஷன்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்ல பார்க்கல அப்படினா இந்த செஷன் முடிஞ்சது போய் பாத்துங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். and இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் நேம் வரவு எட்டனா செலவு பத்தனா. நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். before getting into this session நம்ம டாக் அண்ட் மாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. and இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே போய் மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. and நம்ம டாக் அண்ட் மாக் டெலிகிராம் குரூப்ல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. and if you are interested, subscribe to Unacademy Plus. If you want more information regarding this, contact Naresh Kumar sir and use our referral code Talk and Mock to get 10% offer. ஓகே, இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். வரவு எட்டனா செலவு பத்தனா செஷன். ஓகே, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பார்க்க போறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் ஒரு டிஐ பார்க்க போறோம். ஓகே, your first question. And your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, the table shows the income and expenditure in lakhs of A and B in 5 different years அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெட் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு profit equal to income minus expenditure, profit percentage is equal to profit by expenditure into 100 அப்படின்னு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அண்ட் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஏயோட இன்கம் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், பியோட இன்கம் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், அந்த மாதிரி தனித்தனியாக 5 இயர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, இஃப் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆஃப் ஏ இன் இயர் 2011 இஸ் 20, then his expenditure is by how much percentage more or less than that of A in year 2014 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ரோச் இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்ட் வந்துட்டு 20% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 20 ஈக்குவல் டு ப்ராஃபிட்டுக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும். 2011ல் ஏ வந்துட்டு இன்கம் 510 மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு தெரியாது மைனஸ் இ டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ இ வந்துட்டு இந்த சைட் போயிடும். 5 வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 0, 5, 25 அப்படின்னு வரும். மைனஸ் 5e அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 6e ஈக்குவல் டு 2550 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லா வேல்யூஸும் இன் தௌசண்ட்ஸ். ஓகேவா, அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. இன் தௌசண்ட்ஸ், எல்லா வேல்யூஸும் இன் தௌசண்ட்ஸ். இந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸும். சாரி மை மிஸ்டேக், சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 6 are 24 balance 1 and 2 6 are 12 balance 3, 5 6 are 30. ஓகே, இப்போ lakhs வந்துருச்சு. ஈயோட வேல்யூ இஸ் 425 lakhs. ஓகே, இது எல்லா வேல்யூஸும் இன் லேக்ஸ், தௌசண்ட் சொல்லிட்டேன், இன் லேக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ்பெண்டிச்சரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 425 lakhs அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 2011ல் இருந்த எக்ஸ்பெண்டிச்சர் how much percentage more or less than 14ல் இருந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும், இங்கிட்ட 25 and 40, 25 plus 40 is 65. ஸோ 65 divided by 490 into 100 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0 இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதை டைரெக்டாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் வரும், 59 16 எக்ஸ்ட்ரா வரும். அண்ட் ஐ திங்க் ஸோ 3 டைம்ஸ் போடலான்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 160
அதிகமாக வரும். 4 டைம்ஸ் போட்டால் 160க்கு அதிகமாக வரும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 40 into 4 போட்டாலே 160 வந்துடுது. இது 49 into 4. ஸோ 4 டைம்ஸ் போட்டால் அதிகமாக வரும். ஸோ கண்டிப்பாக 3 டைம்ஸ் தான் போட முடியும். ஸோ 13% அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 13% லெஸ். இது கம்மியாக தானே இருக்குது இதை விட. ஸோ 13% லெஸ். இது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 20% ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னும் போது 20% அவங்க சேவ் பண்ணியிருக்க போகிறாங்க. கரெக்டாக? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்கம் வந்துட்டு 120% இருந்திருக்கணும். பிகாஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ப்ராஃபிட். அப்போ 120 minus 100 வந்துட்டு 20% வருதா? ஸோ இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 510 அப்படின்றது 120%, எனக்கு வேணுன்றது 100% அப்படின்னு போட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 டேபிளில் போட்டோம் அப்படின்னா இது 25 வரும் அண்ட் இது வந்துட்டு 3 வரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 இங்கே 7 வரும். ஸோ 17 into 25 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சரோட வேல்யூ கிடைக்கும். 35 3 8 14 ஸோ 22 2 4 425 lakhs வந்துருச்சா? இது எக்ஸ்பெண்டிச்சரோடது. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எப்பயும் போன அப்ரோச்சில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். Your time starts now. டேபிளில் இருக்க வேல்யூஸ்லாம் லேக்ஸில் இருக்குது. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, இன் இயர் 2014 A expended 10 lakh more than B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 lakh வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க A அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்க போகுது? 480 இருக்க போகுது. ஃபைண்ட் வாட் இஸ் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆஃப் B இன் தி சேம் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போடுவோம், விச் இஸ் 110 வருது, டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் போடணும் 480 இன்ட்டு 100 போடணும். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 25 அப்படின்னு போட்டோன்னா இங்கே 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் 25 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 275 டிவைடட் பை 12 அப்படின்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் பேலன்ஸ் வந்துட்டு 3 இங்கே இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 36 வரும். 3 12 36, இங்கே 35 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக போடும்போது 23% அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 23%. அப்ராக்சிமேட் கேட்டிருக்கனால நம்ம அப்படி போட்டுக்கிட்டோம். அதுக்கு நீங்கள் ரொம்ப அப்ராக்சிமேட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 11ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணிவிட்டு 25 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ரொம்ப அப்ராக்சிமேட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணணும். கடைசி அந்த பாயிண்டில் வர்றதை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து போகலாம். Your time starts now. ஓகே, இது கொஞ்சம் கேல்குலேஷனுக்கு டைம் ஆகும். ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் தி ஆவரேஜ் இன்கம் அமௌண்ட் இன் லேக்
of A and B together in year 2013ல இன்கம்க்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. If percentage profit earned by A was 16% and that of B was 17% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே வந்துட்டு 116% இருக்க போது, இங்கே 117% இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ போட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ 1/2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஆவரேஜ்னும் போது டிவைடட் பை 2 போடணும்ல, அதுக்காக நான் 1/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது இந்த வேல்யூ 370 அப்படின்றது 100%, நமக்கு வேணுன்றது 116% ப்ளஸ் 380 அப்படின்றது 100%, நமக்கு வேணுன்றது 117%. இதை நமக்கு சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். பட் இதை சால்வ் பண்ணுறதுல தான் இருக்குது. 0 கேன்சல் பண்ணிடலாம், 0 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் 1/10 1/10 காமனாக இருக்குது. ஸோ அந்த 1/10 வெளியே எடுத்துடலாம். அண்ட் 2 டேபிளில் வந்துட்டு ஓகே 2 மட்டும் வெளியே எடுக்க முடியும் நம்மளால். 2 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 58 இங்கே வரும். அண்ட் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா 19 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா அகெயின் 1/10 வரும். இப்போ பாருங்கள் 37 × 58 மல்டிப்ளை பண்ணலாம். 56 5 40 24 64 6 15 21. ஓகே, இப்போ அடுத்து 117ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு ஷார்ட்கட்ஸ் நீங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுவோம்? அப்போ இதை வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2 3 4 0 போட்டுட்டு இதில் 117 சப்ராக்ட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு கிடைக்கும். இங்கே 3 வரும், இங்கே 2 வரும், இங்கே 2 வரும், இங்கே 2 வரும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 9634 × 1/10 அப்படி போட்டோன்னா என்ன வரும்? 436.9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இது எல்லா வேல்யூஸும் லேக்ஸில் இருக்குது. ஸோ லேக்ஸ். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 436.9 lakhs. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். Your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் இன் இயர் 2015 A earns a profit of 30 lakh அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 lakh ப்ராஃபிட் அப்படின்னும் போது இன்கம் 30 lakhs அதிகமாக இருக்கும். அப்போ இதில் -30 போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்க போகுது. ஸோ -30 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 485 வரும். Then his expenditure is approximately what % of income of A in the year 2012 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் பர்சன்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 485 டிவைடட் பை 550 × 100 அப்படின்னு போடணும். 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 11 வரும். 11 டேபிளில் மேலே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் பேலன்ஸ் 5 இருக்க போது 5. ஸோ 45 × 2 இஸ் 90 வரும். 45 × 2 is 90 வரும். Yeah, 44 balance 5 × 2 கரெக்டாக தானே போட்டிருக்கோம்? ஃபோர் டைம்ஸ் 44. சாரி, இந்த இடத்துல பாருங்கள் 44 பேலன்ஸ் வந்துட்டு 45 வரும். 5 கிடையாது, 4 தான் வரும். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். டக்கு நம்ம பார்த்தோன்னே டிவிசிபிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடுவோம். பட் அது டிவிசிபிளாக இருக்காது. 485 இதை வந்துட்டு divided by 55 into 10 இருந்தது. ஸோ இங்கே 11 இருந்தது, இங்கே 2 இருந்தது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 970 வரும். 970யா? யா, 970 divided by
11 அப்படின்னு இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 88 வரும், பேலன்ஸ் 9 வரும். அகெயின் 8 டைம்ஸ் போட்டோன்னா 88 வரும், பேலன்ஸ் 2 வரும். 1 டைம் போடுவோம், 1 டைம் போட்டால் பேலன்ஸ் 9 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன சொல்லலாம், 88% அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். Last question of today's session and your time starts now. ஏன் டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இன்கம் ஆஃப் ஏ இன் இயர் 2012 ஓகே இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தேன் தி ப்ராஃபிட் ஆஃப் ஏ இன் 2014 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் இந்த இடத்துல எவ்வளோ வருது, 490 590 வரல, அப்போ 90 lakhs வருது. இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துட்டு 90 lakhs வருது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா 550 இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, 550 மைனஸ் 90 போட்டோன்னா கிடைக்கும், which is 460. 460 divided by more than a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ divided by போட்டு தான் கீழே 90 போடணும், into 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4600 by 9 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9 5s are 45, பேலன்ஸ் 1, 19 is 9, பேலன்ஸ் 1. ஸோ 0.19 is 1, பேலன்ஸ் 1, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ சாரி, இந்த இடத்துல பாயிண்ட் வரும். 5 1 போட்டுருவோம், அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு போயிட்டே இருக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 511%. ஓகே, இந்த கொஷினை எல்லாரும் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கேல்குலேட்டிவாக டிஐ கேட்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தோன்னே போடுற மாதிரி டிஐ கேட்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா இது எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் அதிகமாக வர மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வர செஷன்லலாம் இந்த மாதிரி கேல்குலேட்டிவ் டிஐ எடுத்துகிட்டு வரேன். இனி வரப்போகிற டிஐயும் அப்படி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.